வெல்கம் யூ ஆல் டு அவர் கிளாஸ். இன்றைக்கி நம்ம AutoCAD கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம், கமெண்ட்ஸில் எலிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் லைன் அண்ட் சர்க்கிள் கமெண்ட் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கமெண்டாக நம்ம வந்து எலிப்ஸ் பற்றி பார்ப்போம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் 2D கமெண்ட் என்னென்னா எலிப்ஸ். அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து EL. வாங்க நம்ம வந்து இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி எலிப்ஸ் வரையலாங்கிறத பார்ப்போம். எலிப்ஸ்க்கு ஷார்ட்கட் கீ வந்து EL என்டர் கிளிக் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபை த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்கும் அண்ட் செகண்ட் பாயிண்ட் கேட்கும். பாருங்கள், எலிப்ஸ் சர்க்கிள் க்ரியேட் ஆகிட்டு இதே நம்ம வேல்யூஸில் ட்ரை பண்ணலாம். EL என்டர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபை த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நான் வேல்யூஸ் கொடுக்குறேன், 100 feet கொடுக்குறேன். அண்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு 20 feet கொடுக்குறேன். பாருங்கள், எலிப்ஸ் சர்க்கிள் க்ரியேட் ஆகிட்டு சேம் அதே இதை நான் பாருங்கள் ஒரு எலிப்ஸ்லேயே நம்ம சர்க்கிள் க்ரியேட் பண்ணலாம். EL என்டர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபை த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்கும். அதுக்கு வந்து நான் 100 கொடுக்குறேன். அண்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு 50 கொடுக்குறேன். பாருங்கள், எலிப்ஸில் நம்ம சர்க்கிளாகவும் வரையலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கமெண்ட் பற்றி பார்ப்போம். வாங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னா பாலிகன் கமெண்ட். அதில் மினிமமாக 3 sites வரைக்கும் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் sites வந்து 1024 sites வரைக்கும் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். பாலிகன் கமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ வந்து POL என்டர் பண்ணணும். அதோட டயமீட்டரில் நம்ம வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். பாலிகனுக்கு POL என்டர் பண்ணுங்கள். அதில் வந்து கீழே வந்து பாருங்கள் நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 4ன்னு சொல்லி காட்டியிருக்கு. அதில் வந்து நம்ம மினிமமாக நம்ம வந்து 3 வரைக்கும் கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து 3ன்னு என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்பெசிஃபை த 4 பாயிண்ட்னு கேட்கும். அதில் வந்து இன்ஸ்கிரைப் இன் த சர்க்கிள்னு கேட்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷனாக என்ன கேட்கும்னா சர்க்கம்ஃபரபிள் அபவுட் த சர்க்கிள்னு சொல்லி கேட்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்ம 3 sides ஒரு பாலிகனில் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு ட்ரையாங்கிள் வந்து 3 sidesனால நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. பாலிகனில் நம்மளுக்கு பாலிலைனாக தான் க்ரியேட் ஆகும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ ஒரு லைன் நான் செலக்ட் பண்ணாலும் ஃபுல் ட்ரையாங்கிளையும் அது செலக்ட் ஆகிடுது. இது சேம் நான் இப்போ ஒரு லைன் செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ லைனில் கமெண்ட் லைனில் ஒரு ரெக்டாங்கிளாக ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், அதில் வந்து நான் ஒரு லைனை செலக்ட் பண்ணுறேன். என்ன ஆகுது, ஒரு லைன் தான் செலக்ட் ஆகுது. இதுவே நம்ம பாலிகன் யூஸ் பண்ணதில் வந்து ஒரு லைனை செலக்ட் பண்ணலாம், டோட்டல் லைன்ஸு செலக்ட் ஆகிரும். ஸோ இது வந்து நம்ம பாலி லைன்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து பாலிகனில் 2 types ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து இன்ஸ்கிரைபிள் சர்க்கிள் அண்ட் சர்க்கம்பிள் அபவுட் எ சர்க்கிள்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ அதை நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்பெசிஃபை த பாயிண்ட்னு கேட்கும். அதில் வந்து நான் ஒரு 50 meter ரேடியஸில் ஒரு சர்க்கிள் கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ வந்து இந்த சர்க்கிளில் நம்ம வந்து பாலிகன் வரைய போகிறோம். POL என்டர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபை த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்கும். இப்போ நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் வந்து நம்ம வந்து 3லேருந்து நம்ம வந்து 1024 sites வரைக்கும் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு மினிமமாக ஒரு 10ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். சைட்ஸ் வந்து 10 போடுறேன். என்டர் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்பெசிஃபை த பாயிண்ட்னு கேட்கும். சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணேன். இதில் வந்து இன்ஸ்கிரைபிள் இன் சர்க்கிள் நான் செலக்ட் பண்ணுறேன். அதில் வந்து இதோட ரேடியஸ் வந்து நம்மளுக்கு என்னது 50 feet நம்ம என்டர் பண்ணோம். பாருங்கள், அந்த சர்க்கிள்குள்ளேயே நம்மளுக்கு வந்து பாலி லைன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 10 sites கொடுத்தோம். ஸோ 10 sides ஆஃப் பாலிகன் லைனில் இந்த சர்க்கிள்குள்ளேயே க்ரியேட் ஆகிருக்கு. சேம் இப்போ அதே ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு 100 feetக்கு க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து அதே பாலி லைனில் என்டர் பண்ணுறேன். இப்போ அதில் வந்து நம்ம வந்து இப்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து நம்ம என்ன கொடுக்கலான்னா ஒரு 5 கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். என்டர் கிளிக் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபை த பாயிண்ட் கேட்கும். நம்ம சர்க்கிளை டச் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கம் அபவுட் எ சர்க்கிள், அதாவது சர்க்கிளுக்கு வெளியேங்கிற மாதிரி மீனிங். நம்ம இப்போ அதை கிளிக் பண்ணோடனே இதோட ரேடியஸ் நம்ம என்ன கொடுத்தோம், 100 கொடுத்தோம். ஸோ அது வேல்யூஸ் என்டர் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், என்னாச்சு, சர்க்கிளுக்கு வெளியே நம்மளுக்கு வந்து பாலி லைன் க்ரியேட் ஆகிட்டு. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து என்னென்னா டோனட் கமெண்ட். அதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்து D1 என்டர் பண்ணணும். அதில் வந்து டோனட்டில் வந்து 2 டயமீட்டர் வேல்யூஸ் நம்ம வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இன்சைட் டயமீட்டர் அண்ட் அவுட் சைட் டயமீட்டர். இன்சைட் டயமீட்டர்னால் நம்ம வந்து மினிமம் வேல்யூஸ் என்டர் பண்ணணும். அண்ட் அவுட் சைட் டயமீட்டர்னால் இன்சைட் டயமீட்டரோட
ஹையஸ்ட் வேல்யூவை நம்ம என்ட்ரு பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு டோனட் ஷேப் கிடைக்கும். வாங்க என்ட்ரு பண்ணுவோம். இப்போ வந்து டோனட்டுக்கு ஷார்ட்கட் வந்து DOன்னு என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ வந்து இன்சைட் டயமீட்டர் கேட்குது. இப்போ அதுக்கு வந்து 10 ஃபீட்டுன்னு கொடுக்குறேன். அண்ட் அவுட் சைட் டயமீட்டர் வந்து 30 ஃபீட் கொடுக்குறேன். என்ட்ரு கிளிக் பண்ணுங்க. பாருங்கள், ஒரு டோனட் ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து மவுஸ்ல வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதுதான். வாங்க இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து சாலிட் கமெண்ட். அதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்து X1 சொல்லி என்ட்ரு பண்ணணும். வாங்க அதை ட்ரை பண்ணலாம். இப்போ சாலிட் கமெண்ட்டுக்கு நான் ஒரு ஷேப் க்ரியேட் பண்ண போகிறேன். அது ரெக்டாங்கிள் நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இப்போ நம்ம வந்து சாலிட் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்து S1 சொல்லி என்ட்ரு பண்ணிங்கன்னா சாலிட் வந்து என்ட்ரு ஆயிரும். இப்போ வந்து ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்கும். நான் இந்த பாயிண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறேன். அண்ட் செகண்ட் பாயிண்ட் இதை எடுக்கிறேன். அண்ட் தேர்ட் பாயிண்ட் இதாகவும் அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் இதாகவும் எடுக்கும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த ஷேப்ஸில் சாலிட் ஃபுல் ஆயிடுது. சரிங்களா? சேம் அதே இது நான் ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறேன். பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனாக ஒன்று பண்ணிக்கலாம். சாலிடில் S1 என்ட்ரு பண்ணுங்கள். ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டையும், செகண்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட்டும், தேர்ட் பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக நான் இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிறேன். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் இதை எடுக்கிறேன். பாருங்கள், ஷேப் எப்படி க்ரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம வந்து ABCD இந்த ஆர்டரில் போனால் நம்மளுக்கு வந்து ஷேப் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். அண்டு நம்ம வந்து ABC வந்து இந்த பாயிண்டாகவும் D வந்து இந்த பாயிண்டாக எடுத்தோம்னா இந்த மாதிரி சாலிட் ஃபுல் ஆகும். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட் பற்றி பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கமெண்டை நம்ம என்ன பார்க்குறோம்னா ஃபில் கமெண்ட். அதில் வந்து மோடு வந்து ஆன் பண்ணுற மாதிரியும் ஆஃப் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஃபில் கமெண்டை வந்து நம்ம வந்து டோனட்லேயும் சாலிட்லேயும் எடுக்கலாம். வாங்க வந்து அதை வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ வந்துங்க ஃபில் அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணுங்கள். அதில் வந்து ஆன் அண்ட் ஆஃப் மட்டும்தான் காட்டும். இப்போ ஆன் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இப்போ ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறேன். சேம் அது இப்போ வந்து சாலிட் ஃபில் பண்ணுறேன். S1 என்ட்ரு பண்ணுறேன். இப்போ ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் அண்ட் ஃபோர்த் பாயிண்ட். என்ன ஆச்சு? நான் இப்போ வந்து நான் சாலிட் ஃபில் பண்ணிட்டேன். ஆனால் வந்து அது க்ரியேட் ஏன் காரணம் வந்து நம்ம வந்து ஃபில் கமெண்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். சேம் அதே இது நம்ம ஃபில் கமெண்ட் ஆன் பண்ணுறோம். FIL என்ட்ரு பண்ணுங்கள். அதை வந்து நான் ஆன் வச்சுருக்கேன். இப்போ சாலிட் என்ட்ரு பண்ணுறேன். ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் அண்ட் ஃபோர்த் பாயிண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடுச்சு. காரணம் வந்து என்னென்னா நான் வந்து ஃபுல் கமெண்டை இப்போ வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? சேம் இதே இதுதான் நம்ம டோனட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். DO என்ட்ரு பண்ணுங்கள். இன்சைட் டயமீட்டர் வந்து 20 ஃபீட் என்டர். அண்ட் அவுட் சைட் டயமீட்டர் வந்து 40 ஃபீட் கொடுக்கும். என்டர். பாருங்கள், டோனட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ டோனட்டில் பாருங்கள் ஃபில் கமெண்டை யூஸ் பண்ணி நான் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். என்ன ஆகுது? இப்போ D1 என்ட்ரு பண்ணுங்கள். வேல்யூஸ் வந்து நம்ம வந்து 20 ஃபீட் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு டயமீட்டர். அண்ட் செகண்ட் டயமீட்டர் வந்து 60 ஃபீட் கொடுக்குறேன். பாருங்கள் என்னாச்சு பார்த்தீங்களா? நம்மளுக்கு வந்து சாலிடாக வந்து இதை வந்து டோனட் ஃபுல் ஆகலை. காரணம் வந்து நம்ம வந்து ஃபுல் கமெண்டை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து ஃபுல் கமெண்டை வந்து ஆன் பண்ணணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கமெண்டை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெக்டாங்கிள் கமெண்ட்ஸ் மூலிமா நம்ம ரெக்டாங்கிள் எப்படி வரையறாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரெக்டாங்கிளுக்கு ஷார்ட்கட் வி வந்து REC என்ட்ரு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட் பாயிண்ட்னு கேட்கும். அதில் வந்து நம்ம வந்து ரெக்டாங்கிள் வரைய போகிறோம். ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு அண்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் ரெக்டாங்கிள் ஷேப் க்ரியேட் ஆகிட்டு. இப்போ சேம் அதே இது நம்ம ரெக்டாங்கிளை வேல்யூஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். RECன்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் கீ ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்கும். அதில் வந்து நம்ம வந்து ஃப்ரம் த பாயிண்ட் டு நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அட்டுங்கிறது செலக்ட் பண்ணுவோம். அட்டுன்னு கொடுத்துட்டு லென்த் அண்ட் பிரெத் வேல்யூஸை நம்ம கொடுக்குறோம். அதாவது ரெக்டாங்கிளுக்கு வந்து L/B. ஸோ நம்ம லென்த்துக்கு நம்ம வேல்யூஸ் கொடுக்குவோம். 20 ஃபீட்டுன்னு கொடுக்குறேன். அண்ட் பிரெத் வேல்யூஸ் போடும்போது நம்ம வந்து கீழே வந்து கமா கொடுத்துட்டு அண்ட் செகண்ட் வேல்யூவாக நம்ம என்ன கொடுக்குறோம்னா ஒரு 30 இல்லை 50 கொடுப்போமே. 50 ஃபீட்டு கொடுப்போம். அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகுது பார்த்தீங்களா? ஃப்ரம் த ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 20 கிடைச்சது. அண்ட் ஹைட்
அப்படிங்கிற மீனிங்கில் வந்து 50 ஃபீட்டுன்னு கிடக்குது. சேம் அதே இதை நம்ம வேல்யூஸில் பாருங்கள். ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணுறேன். ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்கும். அதில் வந்து அட்டுக்கு வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டை நம்ம வந்து வேல்யூ ஹை வேல்யூ கொடுத்துட்டு அண்ட் கம்மா கொடுத்துட்டு அண்ட் செகண்ட் வேல்யூவாக வந்து 30 ஃபீட்டுன்னு கொடுக்குறேன் பாருங்களேன். இப்போ பாருங்கள் ரெக்டாங்கிள் எப்படி க்ரியேட் ஆகிட்டு. ஃபஸ்ட்டு என்ன நம்ம வேல்யூ ஹை வேல்யூ கொடுத்தோம் அண்ட் ஸ்மாலர் வேல்யூ இருக்கும்போது வந்துருக்கு கரெக்டான வேல்யூ தருது. லென்த் அண்ட் பிரெத் வேல்யூஸில் கரெக்டாக நம்ம போட்டோம்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் நம்மளுக்கு கிடைச்சிரும். வாங்க இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் பற்றி பார்ப்போம். ரெக்டாங்கிளில் ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்குது. சாம்ஃபர் மெத்தட், ஃபில்லட்டு, திக்னஸ்ஸு, வித்து. அதை நான் வாங்க இப்போ பார்க்கலாம். ஸோ ரெக்டாங்கிளில் RECன்னு என்ட்ரு பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சேம் அதே இது ரெக்டாங்கிளில் கீழே வந்து சாம்பர் மெத்தட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. சாம்பர் செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாம்பரோட டிஸ்டன்ஸ் கேட்போம். சாம்பர்னால் என்னங்கிறது பாருங்கள். மீனிங் உங்களுக்கு இப்போ வரைஞ்சால் புரியும். இப்போ சாம்பர் ஃபீட் வந்து ஒரு 5 ஃபீட்னு வச்சுக்கிறேன். டிஸ்டன்ஸ் வந்து 5 ஃபீட்டு. ஒரு சாம்பரில் பாருங்கள். இப்போது சாம்பரோட டிஸ்டன்ஸ் செகண்ட் டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா கேட்குது. அதே இது வந்து 5 ஃபீட்னே கொடுங்க. இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். ஃபஸ்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் செகண்ட் டிஸ்டன்ஸ் சேம் அதே இது உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். RECன்னு என்ட்ரு பண்ணுறேன். சாம்பர் CHAங்கிற ஷார்ட்கட் கீ என்ட்ரு பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து நான் இப்போ வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா ஒரு 10 ஃபீட் கொடுக்குறேன். செகண்ட் டிஸ்டன்ஸ்க்கு வந்து 5 ஃபீட்டு கொடுக்குறேன். ஸோ பாருங்க நான் ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறேன். எப்படி அதோட ஷேப்பே மாறுது பாருங்கள். 5 to 5ன்னு சொல்லி செகண்ட் டிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது எப்படி இருக்குது அண்ட் நம்ம 10 and 5 கொடுக்கும்போது டிஸ்டன்ஸ் எப்படி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. இதுதான் நம்ம வந்து சாம்பருங்கிறது க்ரியேட் பண்ணுறோம். இப்படியும் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு மெத்தட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ ஒரு ரெக்டாங்கிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஒரு லைன் செலக்ட் பண்ணி ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ சாம்பர் மெத்தட் CHA மட்டும் டைப் பண்ணுங்கள். ரெக்டாங்கிள் இல்லாமல் நம்ம வந்து நார்மல் சாம்பர் சொல்லி என்ட்ரு பண்ணுறோம். அப்போவும் நம்மளுக்கு வந்து செலக்ட் ஆகும். அதில் வந்து நம்மளோட டிஸ்டன்ஸ் கேட்கும். சரிங்களா. அதில் வந்து டேரெக்டாக நம்ம டிஸ்டன்ஸ் Dன்னு சொல்லி என்ட்ரு பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கேட்கும். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸாக நம்ம வந்து 5 ஃபீட்டுன்னு கொடுக்குறேன். அண்ட் செகண்ட் டிஸ்டன்ஸ் சாம்பர் வந்து அதே சேம் 5 ஃபீட் கொடுக்குறேன். பாருங்கள் ஃபஸ்ட் லைன் கேட்கும். எந்த லைனை வந்து நம்ம வந்து இன்னொரு லைன் வந்து எதை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோங்கிறது தான் மீன். பாருங்கள் ஃபஸ்ட் லைனாக நான் இதை செலக்ட் பண்ணேன். அண்ட் செகண்ட் லைனாக செலக்ட் பண்ணும்போது என்னாச்சு சாம்பர் க்ரியேட் ஆகிடுச்சு. பாருங்கள் ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் பார்த்தீங்களா. இதுதான் சாம்பர் மெத்தட். நெக்ஸ்ட்டு வந்து ரெக்டாங்கிளில் ஃபில்லட் கமெண்ட் பற்றி பார்ப்போம். ஃபில்லட்டுக்கு Fன்னு சொல்லி என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து ஃபில்லட்டில் வந்து ரேடியஸ் கேட்கும். அதில் வந்து நான் வேல்யூஸ் வந்து ஒரு 5 ஃபீட்டுன்னு கொடுக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். கார்னர்ஸில் வந்து ஒரு ஆர்க் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. 5 ஃபீட் ரேடியஸில் நான் வந்து ஃபில்லட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் ரெக்டாங்கிளில் ஃபில்லட்டுங்கிறத க்ரியேட் பண்ணுறது. சேம் அதே இது நம்ம லைனில் க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் அந்த மாதிரி பாருங்கள். ஸோ சேம் இது பாருங்கள். Fன்னு சொல்லி நான் ரெக்டாங்கிளில் போகாமல் ரெக்டாங்கிள் கமெண்டில் போவோம். நார்மலாகவே நம்ம Fன்னு டைப் பண்ணோம்னா ஃபில்லட்டுன்னு வரும். Fன்னு சொல்லி என்டர் பண்ணுங்கள். அதில் வந்து நம்மளுக்கு வந்து ரேடியஸ்ன்னு வரும். அது லாஸ்ட் டைம் வந்து சாம்பரில் வந்து டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம். இதில் வந்து ரேடியஸுங்கிறது பார்ப்போம். Rன்னு சொல்லி என்டர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபில்லட் ரேடியஸ்ன்னு கேட்கும். சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து நான் வேல்யூஸ் வந்து 10 ஃபீட்டுன்னு கொடுக்கேன். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் பார்த்தீங்களா எப்படி கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ரேடியஸ் கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இதுதான் வந்து ஃபில்லட் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து கமாண்டில் வந்து திக்னஸை பார்ப்போம். ரெக்டாங்கிளில் திக்னஸ் பற்றி பார்ப்போம். டீன்னு சொல்லி என்டர் பண்ணி திக்னஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து திக்னஸோட வேல்யூஸ் வந்து இப்போ 10 ஃபீட் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்கும் அண்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதோட திக்னஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா ஐசோமெட்ரிக் வியூவில் பாருங்கள். இந்த கியூப்ஸில் வந்து பாருங்கள் பார்த்தீங்களா. 3D மோடில் வந்து பார்த்தோன்னா பார்த்தீங்களா என்ன கிரியேட் ஆயிருக்கு. திக்னஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. 10 ஃபீட் திக்னஸ்க்கு இந்த ரெக்டாங்கிள் கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ரெக்டாங்கிள் கமெண்டில் என்ன பார்க்க போகிறோம்னா வித்தை பற்றி பார்க்க போகிறோம்.
சேம் அதே இது ஆர்இசி என்டர் பண்ணி நம்ம வந்து ரெக்டாங்கிளில் வித்து பார்க்க போகிறோம். டபுள்யூன்னு சொல்லி என்டர் பண்ணி வித்தோட திக்னஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது இதோட ரெக்டாங்கிளோட வித்து வந்து நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம்னா இப்போ வந்து சேம் 10 ஃபீட்டுக்கு கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணோம். என்னாச்சு, திக்னஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இது நம்ம ஃபுல் கமாண்ட் மூலயமா நம்ம வந்து அது திக்னஸ் பாருங்கள் வெளிலன்னு கொடுத்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் அதே இது ரெக்டாங்கிளில் நம்ம வந்து வித்துக்கு 10 ஃபீட்டுன்னு கொடுக்குறோம். பாருங்கள் தெரியுதா, இதோட திக்னஸ் வந்துருச்சா? இதுதான் நம்ம ரெக்டாங்கிளில் வித் வேல்யூஸ் கொடுத்து நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுவோம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் விசிட்டிங் கேட் சர்க்கிள்.